நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவன் கேட்ட கேள்வியில் புவனா சிலையாக உறைந்து நின்றாள். ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் கேட்டேன், பதில் சொல்லுங்க என்று அவன் இன்னும் அழுத்தமாக கேட்க, அவனிடம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்படி வந்து என்கிட்ட கேட்குறீங்க? நான் யார் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்படி கேட்குறது சரியா என்று கேட்டாள் அவள். அவனோ சிரித்து கொண்டே, நான் தான் சொன்னேன்ல உன்கிட்ட எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு, அப்போ புரிஞ்சிக்க மாட்டியா? இது என்னோட தேவை என்று சொல்ல புவனா புரியாமல் அவனை பார்த்தாள். இங்கே பாரு, எங்கள் அப்பாவோட உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. நான் நினச்சா 1000 பொண்ணுங்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஆனால் நான் எப்படிப்பட்ட பொண்ணை கொண்டு போனாலும் அவர் நம்ப மாட்டார். ஆனால் உன்னை கொண்டு அவர் முன்னாடி நிறுத்தினா நிச்சயமாக நம்புவார் என்று சொல்ல புவனாவின் புருவங்கள் சுருங்கியது. அன்னைக்கு நானாக தான் சொன்னேன் உனக்கு சோறு போடுறேன்னு. ஆனால் இப்போ நான் தான் உன்னை வெளியே போக சொல்லிட்டேனே. இப்போ நீ தான் மறுபடியும் என்னை தேடி வந்திருக்க. அதனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடித்தா நான் உனக்கு அதுக்கான சம்பளத்தை தரலாம். என்ன ஓகேவா என்று கேட்டான் அவன். புவனாவோ அப்படியே நின்றாள். சொல்லுங்க மேடம், நீங்கள் உங்கள் கையாலே உங்களுக்கு ஒரு தாலி கட்டிக்கோங்க. எங்கள் அப்பா கிட்ட போய் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் போதும் என்று சொல்ல புவனா சிவந்த விழிகளால் அவனை எரிப்பது போல பார்த்தாள். நல்லா இருக்கு டாக்டர் உங்கள் நியாயம். உங்களை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்களே, என்னோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கைக்கு என்ன பதில்? ஊர் உலகத்துக்கு நான் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சா அப்புறம் என்ன யார் கல்யாணம் பண்ணிக்குவா? நான் இந்த ஊருக்கு எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அம்மா எனக்காக பார்த்து வச்ச மாப்பிள்ளையை தேடி தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன் என்று சொல்ல ஆகாஷ் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். நீங்கள் சொன்னது என்னவோ உண்மைதான். எனக்கு வெளியே பாதுகாப்பு இல்லைன்னு தோணுச்சு. உங்கள் கூட இருக்கிறது பாதுகாப்புன்னு தோணுச்சு. அதனால தான் உங்களை தேடி வந்தேன். ஆனால் அதுக்காக இப்போ நீங்கள் செய்ய சொல்கிறது ரொம்ப அநியாயம் டாக்டர். நான் ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் நாங்கள் புருஷன் பொண்டாட்டி இல்லை அவங்க அப்பாவுக்காக நடிச்சோன்னு சொன்னால் யாரை ஏற்றுக்குவா என்று கேட்டாள். ஆகாஷோ அமைதியாக இருந்தான். ஒரு தாலியோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா சினிமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ விளையாட்டு மாதிரி ஈஸியாக சொல்லிட்டீங்க உன் கையாலேயே தாலி கட்டிக்கோன்னு. அந்த வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் தாலி எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா? அந்த தாலியோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று புவனா கேட்க, ஆகாஷோ தன் வாழ்வில் நடந்த அந்த முக்கிய நிகழ்வில் மூழ்கி போனான். அவனுக்கு திருமணம் முடிந்திருந்த அடுத்த நாள் காலையில் கோவிலுக்கு செல்வதற்காக அவனும் அவனது மனைவி கலாவதியும் தயாராகி கொண்டிருந்தார்கள். அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு துணியை மாற்றி கொண்டிருக்கும் போது அங்கே மஞ்சள் தாலி தரையில் கீழே கிடந்தது. இதய துடிப்பு நின்றவனாய் அவளிடம் சென்று, கலா, என்ன இது, தாலி கீழே கிடக்குது என்று கேட்க, அவளோ சாதாரணமாக, என்னங்க இது, பட்டிக்காடு மாதிரி மஞ்சள் கயிறு, இதை கழுத்தில் போட்டுக்கிட்டு நான் வெளியே வரணுமா? கொஞ்சம் கூட ஃபேன்சி டிசைனாகவே இல்லை. ஆகாஷ் அதிர்ச்சியாக அவளை பார்க்க, இங்கே பாருங்க, நான் தாலி போடணும்னா ஒரு ஃபேன்சி டிசைனில் நல்ல மாடலாக அழகாக செஞ்சு தங்க போடுறேன் என்று சொல்ல, ஏய், எவ்வளோ மாடல்ஸ் இருந்தாலும் இது தாலி, இதை இப்படி தான் போடணும் என்று அவன் சொல்ல, நோ வே, இப்படி ஒரு கயிறை போட்டுக்கிட்டு என்னால் வெளியே வர முடியாது. நேத்தைக்கே இது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு என்று அவள் அலட்சியமாக சொல்லிவிட்டு, நீங்கள் டாக்டருக்கு படித்தவர் தானே, அப்புறம் எதுக்கு இப்படி சென்டிமெண்டல் இடியட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ஜஸ்ட் வெறும் கயிறு தான். இதுக்கு போய் ஓவராக ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ணாதுங்க, சகிக்கலை என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். அந்த நினைவுகளில் மூழ்கியிருந்த ஆகாஷை புவனா தட்டி எழுப்பினாள். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்களா என்று கேட்க, ஆகாஷ் அவளை பார்த்து மெதுவாக, சாரி, என்னை மன்னிச்சிடு என்றான். புவனாவோ அமைதியாகிவிட்டாள். அவள் அமைதியானதும் ஆகாஷ் மீண்டும் அவளை பார்த்து, தாலி கட்டிக்க சொன்னதுக்கு தான் சாரி கேட்டேன். ஆனால் நீ என் கூட இருக்கணும்னா இதை கண்டிப்பாக பண்ணித்தாகணும். வெளி உலகத்துக்கெல்லாம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்ல வேண்டாம். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நம்ம லவ் பண்ணுறோம், கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லு, அது மட்டும் போதும். அப்போது விஷயம் வெளியே தெரியாது, என்னோடய பிரச்சனையும் சால்வ் ஆகும், உன்னோட பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஓகேண்ணா, என் கூட இரு, இல்லையா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு என்று சொல்ல புவனாவிற்கு வேறு வழி தெரியவில்லை. இதுதான் சரியான சந்தர்ப்பம், சரின்னு சொல்லி இவன் கூடவே இருக்கணும்
இவன் அப்பாவை போய் பார்த்து இவனோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். இதை விட்டால் வேறு வழியே இல்லை என்று நினைத்தவள், சரி இந்த டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்ல அவர்கள் இருவரும் காரில் அவளுக்கு வேறு துணிகள் வாங்க கிளம்பினார்கள். காரில் ஏறியதும் ஆகாஷ் அவளிடம் ஒரு சிறிய பாக்ஸை நீட்டினான். புவனாவோ அவனை பார்த்து என்ன இது என்பது போல புருவத்தை சுருக்கி கேட்டாள். ஓப்பன் பண்ணிப்பாரு என்று மட்டும் சொல்லிவிட்டு சாலையில் பார்வையை பதித்தான் அவன். அவள் மெதுவாக அந்த பாக்ஸை திறந்து பார்த்தாள். உள்ளே ஒரு அழகான தங்க ஜிமிக்கி கம்மல் இருந்தது. அதை பார்த்தவள் திடுக்கிட்டு, இது எதுக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க என்று கேட்டாள். ஆகாஷ் சாதாரணமாக, உன்னோட காதில் கம்மல் இல்லை, அதான் எங்கள் அப்பாவை பார்க்க போகும்போது இதை போட்டுட்டு போனால் அவர் இன்னும் கொஞ்சம் நம்புவார், அதுக்காகத்தான். ஆனால் புவனா அந்த கம்மலை வேறொரு உலகத்திற்குள் சென்றவள் போல பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த ஆகாஷ், நான் சின்ன வயசில் பார்த்த உடனே ஆசைப்பட்ட மாடல், வேலைக்கு சேர்ந்த மாத சம்பளத்தில் வாங்கினது, அதான் கொஞ்சம் பழைய மாடலாக இருக்குது என்று சொல்ல உடனே புவனா அவனை பார்த்து, டாக்டர் நான் மாடல் பழசாக இருக்குன்னு பார்க்கல, இந்த மாடல் எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உள்ள கடைகளில் எவ்வளவு புதிய மாடல் வந்தாலும் இந்த மாதிரி டிசைனோட அழகே தனிதான், நிஜமாக ரொம்ப அழகாக இருக்குது. அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆகாஷின் மனதிற்குள் ஏதோ ஒரு ஆழத்தில் சென்று தொட்டது. நிஜமாவே நான் இதை போட்டுக்கலாமா என்று குழந்தை போல கேட்டாள் அவள். போட்டுக்கலாம், ஆனால் நீ என்னை விட்டுட்டு போகும்போது திருப்பி தந்துட்டு போயிடு என்று சொல்லிவிட்டு ஜன்னல் பக்கம் திரும்பி கொண்டான். புவனாவோ மெதுவாக புன்னகைத்தாள். ஆசையாக அந்த ஜிமிக்கியை காதில் அணிந்து கொண்டு காரின் கண்ணாடி வழியே தன் முகத்தை பார்த்தவள், ஐயோ என்ன அழகா இருக்கு என்று தன்னையே ரசித்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் ஆகாஷின் நினைவுகள் மீண்டும் அவனை கடந்த காலத்திற்கு இழுத்து சென்றது. அன்று ஆகாஷுக்கு திருமணம் முடிந்து மறுவீடு செல்லும் நாள். காலையிலேயே உற்சாகமாக எழுந்தவன், கலா உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் என்று சந்தோஷமாக அழைத்தான். அவளோ அலட்சியமாக திரும்பி, ஓ கிஃப்டெல்லாம் தர தெரியுமா உனக்கு, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, நைட்டில் நீ டம்மியாக இருந்தாலும் பகலில் கொஞ்சம் நல்லா தான் இருக்க என்று சொல்லி சிரித்தாள். அந்த வார்த்தை ஆகாஷை தலைகுனிய வைத்தது. ஆனாலும் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு, சரி நீ முதல்ல இதை பாரு என்று ஆசையாக அதை அவளிடம் கொடுத்தான். டேய் என்னடா கிஃப்ட்னு சொல்லிட்டு இத்தனோண்டு உள்ளங்கைக்குள்ளே அடங்குற மாதிரி கொடுக்குற என்று கேவலமாக முகம் சுளித்தாள். திறந்து பார்த்த அடுத்த நொடியே அவள் முகம் மாறியது. இடியட், என்னடா இது, கிஃப்ட் கொடுக்குற லட்சணமா, பழங்காலத்து பாட்டிக்கு கொடுக்குற மாதிரி. அவளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தி போல அவன் மனதை கிழித்தது. என்ன மாடல் இது, பார்த்தாலே வாமிட் வர மாதிரி இருக்கு, இதை போட்டுக்கிட்டு நான் உன் கூட வெளியே வரணுமா, கம்மலே இல்லாமல் கூட வருவேன், ஆனால் இப்படி ஒரு கேவலமான டிசைன் கம்மல் என் வாழ்க்கையில் போட்டதும் இல்லை, இனிமே போட போகிறதும் இல்லை என்று சொல்லிவிட்டு அதை ஜன்னல் வெளியே தூக்கி வெளியே எறிந்தாள். கலா ஏன் இப்படி பண்ணுற, இது நான் எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினது தெரியுமா, என்னோட மாத சம்பளத்தில் வாங்கினது என்று அவன் வலியோடு சொன்னான். அவளோ அலட்சியமாக தோழை குலுக்கி, ஜன்னல் வழியாக வெளியே தானே எரிஞ்சேன், அங்கே காம்பவுண்டுள்ள எங்கேயாவது கிடக்கும், உனக்கு அது அவ்வளோ முக்கியம்னா போய் பொறுக்கிக்கோ, ஆனால் இனிமே இப்படிப்பட்ட கேவலமான கிஃப்டோட என்கிட்ட வந்துடாத, படித்தவன் தானே நீ, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அந்த குரல்கள் இன்னும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு கை அவன் கையை பிடித்து மெதுவாக உலுக்கியது. என்ன டாக்டர், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பதில் சொல்லாமல் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று புவனா கேட்டாள். ஆகாஷ் திடுக்கிட்டு நினைவுகளில் இருந்து வெளியே வந்தான். ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு லேசாக புன்னகைத்தான். ஆனால் அவன் கண்கள் கலங்கி இருந்ததை புவனாவின் கண்கள் அமைதியாக கண்டு கொண்டது. பிறகு புவனா ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்க கார் இதமாக சாலையில் சென்று கொண்டிருந்தது. திடீரென்று ஆகாஷ் அல்லி என்று அழைக்க புவனாவோ தன் இதய துடிப்பை தவறவிட்டு அதிர்ச்சியாகி அவனை பார்த்தாள். ஆமாம், ஆகாஷ் இப்போ எதுக்கு திடீர்னு அல்லின்னு சொல்லுறான்? ஒருவேளை அவளோட உண்மையான பேர் அல்லின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டானோ? கண்டுபிடிச்சானா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.